சென்னையோட ரொம்ப பிஸியான ஒரு ஏரியால, ரொம்ப காமான ஒரு ரெஸ்டாரண்ட், ஒரு பியூட்டிஃபுல்லான இன்டீரியர்ஸோட இன்னைக்கு நான் வந்திருக்க இடம் தான் ஷெரீஃப்ஸ் பாய் கிச்சன். ஸோ இந்த ஷெரீஃப் பாய் கிச்சனுடைய ஃபுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்னி குசைன் தான். நீங்க ஒரு மட்டன் லவரா இருந்தீங்க அப்படின்னா, டிஃபரெண்டான மட்டன் ஃபுட்ஸ் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, திஸ் இஸ் த பெஸ்ட் பிளேஸ் ஃபார் யூ கைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்க நான் நெறைய விஷயங்கள ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத சாப்பிட்டு பார்த்து சொல்றேன். பட் நிஜமாவே சொல்றேன். எனக்கு உள்ள வந்த உடனே ரொம்ப ஒரு ஓவர்வெல்மிங்கா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, இவங்க இன்டீரியர்ஸ் எனக்கு அவ்ளோ புடிச்சிருக்கு. நெறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். நெறைய ரீல்ஸ் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான டெஸ்டினேஷன் தான் இது. இவங்களோட ஃபுட்ஸ் அதே மாதிரி இருக்கா அப்படின்றத உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்து சொல்றேன். தக்னி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா, ஆந்திரா, கர்நாடகா இந்த ஃபுட்ஸோட ஒரு வெரைட்டி அப்படின்னு சொல்லலாம். பட் இது கூட அரபிக் ஃபுட்ஸ், முகலாய் ஃபுட்ஸ், அப்புறம் டர்க்கிஷ் ஃபுட்ஸ் இதெல்லாம் சேர்ந்து ஒரு காம்பினேஷனா பண்றது தான் இந்த தக்னி குசைன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்கா நமக்கு டர்க்கிஷ் ஃபுட்டையோ, இல்ல முகலாய் ஃபுட்ஸையோ வந்து நீங்க டேஸ்ட் பண்றதுக்கான ரெஸ்டாரண்ட் இருக்கும். பட் இது எல்லாத்தையும் சேர்ந்து அதே நம்மளோட இந்தியன் ஃபுட் ஃபிளேவர்ஸ்ல நீங்க சாப்பிடணும் அப்படின்னீங்கன்னா, தக்னி குசைன் உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நமக்காக ஃபர்ஸ்ட் டிஷ் வந்து வந்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டிஷ் பார்த்தீங்கன்னா, மட்டன் கீமா எக் ரொட்டி. ஸோ மட்டன் வந்து மின்ஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க. பார்க்கறதுக்கு பிரெட் ஆம்லெட் மாரி இருக்கு. பட் கீழ பரோட்டாவோட லேயர் தான் வந்து வச்சிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு மின்ட் சட்னி குடுக்குறாங்க. இத நான் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்றேன். முதல்ல மின்ட் சட்னியோட சாப்பிட்டு பார்க்குறேன். பிரெட் ஆம்லெட்டோட ஃபீல் இருக்கு. ஏன்னா இதுல எக்கும் போட்டிருக்காங்க. மின்ட் சட்னி சூப்பரா இருக்கு. இப்ப அது இல்லாம நான் சாப்பிட்டு பார்த்து இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றேன். நெறைய இடங்கள்ல புடிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மட்டன் குக் பண்ணும்போது அந்த ரா ஸ்மெல் நெறைய இடங்கள்ல இருக்கும். இங்க அந்த ரா ஸ்மெல்லே இல்ல. நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கு உங்களோட ஃபுட்டு. இதுல ஸ்பெசிஃபிக்கா ஒரு டேஸ்ட் அப்படின்னு என்னால எடுத்து சொல்ல முடியல. மட்டன், பரோட்டா, எக்கு இதெல்லாம் சேரும்போது சூப்பரா இருக்கு. ஒரு ஒரு டிஃபரெண்ட் ஃபுட்ட நீங்க ட்ரை பண்ற ஃபீல் கண்டிப்பா இருக்கும். மேல பிரெட்டு, உள்ள வந்து மட்டன் கீமா, கீழ பரோட்டா. பத்தர் கோஸ்ட் அப்படின்ற ஒரு மட்டன் ஐட்டம் தான் இதுவும். இது வந்து ஒரு ஸ்டார்ட்டர். சியர்ஸ் எவ்ரிபடி. உங்களுக்கு சியர்ஸ் இல்லாமலே சாப்பிட்டுட்டேன். ரொம்ப நாள் ஆனதுனால டச் விட்டு போயிடுச்சு. நல்லா ஸ்பைசியா இருக்கு. இதுல ஒரு டேங்கி ஃபீல் இருக்கு. ஒரு மாரி எனக்கு தெரிஞ்சு இவங்களோட டிஷ்ஷஸ் எல்லாமே ஒரு யூனிக் டேஸ்ட்டோட இருக்கு. நல்லா ஸ்பைசியா இருக்குங்க. சூப்பரா இருக்கு. நீங்க வந்தீங்க ஷெரீஃப்ஸ் பாய் கிச்சன் வந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா இத ட்ரை பண்ணுங்க. மட்டன் பிளேட்டர் தான் வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல வந்து 4 வெரைட்டிஸ் ஆஃப் மட்டன் இருக்கு. அப்புறம் எக் வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணி குடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் கபாப் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்மெல் வருது. சியர்ஸ். காரசாரமா சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா இங்க வரலாம். அண்ட் இது வந்து நல்லா மட்டன வந்து கபாப் பண்ணியிருக்காங்க. ஷீக் கபாப். அடுத்தது மட்டன் ஷாமி கபாப். பார்க்கறதுக்கு கட்லெட் மாரி இருக்கு. ஹோப் இதுவும் என்ன வந்து கண்டிப்பா டிசப்பாயிண்ட் பண்ணாது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இதுவும் ஸ்பைசியா தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஃபர்ஸ்ட் நான் இத தனியாவே சாப்பிட்டு பார்க்குறேன். கட்லெட்ஸ் மேல வந்து ஒரு ஒரு கோட் மாரி இருக்கும். இது அப்படியெல்லாம் கிடையாது. இது ஃபுல்லாவே மட்டன்லயே பண்ணியிருக்காங்க. எதுலயுமே ரா ஸ்மெல் இல்ல. விச் ஐ லவ் த மோஸ்ட். அடுத்தது என் தலைவன் எக்கு. என் தலைவன் ஸோ இந்த எக் மேல இருக்க மசாலா பார்த்தீங்கன்னா, இதுலயும் ஒரு பெப்பர் போட்டிருக்காங்க. அண்ட் ஏதோ ஒரு மசாலா நார்மலா இருக்க மிளகாத்தூள் இல்லாம வேற ஏதோ ஒரு ஒரு பவுடர் எக்ஸ்ட்ராவா வந்து கோட் பண்ணியிருக்காங்க. நல்லா சாஃப்ட்டா இருக்கு. நெறைய பேருக்கு அந்த மாரி எக் ஃப்ரை வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்பைசியா குடுத்தா பிடிக்கும். இதுவுமே ஸ்பைசியா இருக்கு. பட் கம்பேரிங் அதர் டிஷ் ஸ்பைஸ் கொஞ்சம் கம்மி தான். இந்த மாரி பிளாட்டர் இருக்கும்போது மயோ டிப் இல்லன்னா எப்படி அந்த ஃபுட் வந்து ஒரு கம்ப்ளீட்டட் ஃபீல் வரும். ஸோ மயோ டிப், சிக்கன் தந்தூரி அல்ஃபாம் பிரியாணி. அல்ஃபாம் பொதுவா நான் வெளியிடங்கள்ல எனக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுற ஒரு ஃபுட் கிடையாது. பட் இங்க வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால நான் வந்து இங்க சாப்பிடுறேன். அல்ஃபாம் பிடிக்காதவங்க யாராவது என்ன மாதிரி இருந்தீங்கன்னா, நீங்க ஷெரீஃப் பாய்ஸ் கிச்சன்ல வந்து அல்ஃபாம் சாப்பிடலாம். நல்லா மணியா இருக்கு இந்த ரைஸ். அண்ட் தந்தூரியில வந்து ஒரு சின்ன டேங்கினஸ் எக்ஸ்ட்ரா இருக்கு. நீங்க அதோட சேர்த்து அல்ஃபாம சாப்பிடும்போது வேற லெவலா இருக்கு. எங்க சார் இருந்தீங்க இவ்வளவு நாளு? எப்பவுமே ஒரே மாதிரியான ட்ரிங்க் தானே குடிக்கிறோம். ஏதாவது டிஃபரெண்டா ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு இங்க ஒரு ஆம்கா பண்ணா அப்படின்னு ஒரு ட்ரிங்க் வந்து சொன்னாங்க. என்ன அப்படின்னா ரா மேங்கோவோட ஜூஸாம். ஸோ நமக்கு மேங்கோனாலே ரொம்ப பிடிக்குமா? அது பச்சை மாங்காவா இருக்கட்டும், இல்ல மாம்பழமா இருக்கட்டும் ரொம்ப பிடிக்கும்.
ஸோ, அதனால இந்த மேங்கோ எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஐயோ! வேற மாரி இருக்கு. இதுல ஸ்வீட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. ஒரு மசாலா ஃப்ளேவர் இருக்கு. இந்த பட்டர் மில்க்லலாம் வந்து ஒரு மசாலா போட்டு சம்டைம்ஸ் பஞ்சாபி தாபாலலாம் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஃபீல்லயும் இருக்கு. அழகான ஒரு பாட்ல குடுக்குறாங்க. இது பேரு வந்து மட்கா பிர்னி. இது மேல வந்து பாதாம்லாம் அப்படியே ஸ்க்ரூ பண்ணி போட்டுருக்காங்க. மட்கா பிர்னி. இது வந்து ரவையும், கோவா புட் பண்றாங்க. பால்கோவா பிடிக்குமா உங்களுக்கு? இத கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இங்க சாப்பிட்ட எதுவுமே எனக்கு வந்து ஆவரேஜா ஃபீல் ஆகவே இல்ல. எனக்கு பிடிச்ச என்ன மாதிரி நல்லா ஸ்பைசியா சாப்பிட பிடிக்கும். டேங்கியா சாப்பிட பிடிக்கும். இந்த மாதிரி டிஃபரண்டான டெசர்ட் மட்டன் வெரைட்டீஸ் நெறைய சாப்பிட பிடிக்கும் அப்படின்றவங்களுக்காக ஒரு யூனிக்கான ரெஸ்டாரண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஆம்பியன்ஸ்ல இங்க பார்த்தீங்கன்னா, சோஃபா சிட்டிங்ஸ் நெறைய பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஃபேமிலியா டைன் அவுட் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். 3 லொகேஷன்ஸ்ல இருக்கு. நான் வந்திருக்கிறது மதுரவாயல்ல இருக்க ஷெரீஃப்ஸ் கிச்சன், எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ஆப்போசிட்ல இருக்கு. ஸோ நீங்களும் உங்க ஃபேமிலியோட ஒரு பியூட்டிஃபுல்லான டைன் அவுட் எக்ஸ்பீரியன்ஸ ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் சரி, நல்ல ஒரு ஒரு நல்ல ஸ்பைசியான ஃபுட் சாப்பிடணும், டிஃபரெண்டான ஃபுட் சாப்பிடணும், யூனிக்கான ஃபுட் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் சரி, ஷெரீஃப்ஸ் பாய் கிச்சன் வில் பி அ பெஸ்ட் பிளேஸ் ஃபார் யூ அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். அன்டில் தென் திஸ் இஸ் மீ அர்ச்சனா. டாடா. பாய்.